வணக்கங்கள். இன்றைய நாள் 23 ஆகஸ்ட் மாதம் 2016 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, உடனடியாக நிறுத்துங்கள், துறைமுக நகர் திட்டம் தொடர்பில் ஜேவிபி கோரிக்கை என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சீனாவினால் உருவாக்கப்படும் கொழும்பு துறைமுக நகர் அபிவிருத்தி திட்டம் இலங்கைக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். எமது அடுத்த சந்ததியினர் வாழ முடியாத நிலைமைகள் ஏற்படும். எனவே உடனடியாக கொழும்பு நகர் அபிவிருத்தி திட்டத்தை நிறுத்த வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, நல்லாட்சி அரசாங்கம் தொடர்ந்து நிலைத்திருக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், ஐதேக சம்மாந்துறை தொகுதி அமைப்பாளர் ஹசன் அலி என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இருவரதும் கரங்களை பலப்படுத்தி அவர்களின் ஜனநாயக பயணத்தில் இணைந்து செயற்படுவதோடு தேசிய அரசாங்கத்தின் நல்லாட்சி பயணம் தொடர்ந்து நிலைத்திருக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மாந்துறை தொகுதி பிரதான அமைப்பாளர் MA ஹசன் அலி தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. தொடர்ச்சியாக மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். தொழிலாளர் நலன் கருதாத கம்பெனிகளின் அடக்குமுறையை தடுக்க ஒன்றிணைய வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது கவனம் செலுத்தலாம். தேயிலை தொழில்துறை தொடர்ச்சியாக நஷ்டத்தை சந்தித்து வருகின்றது என்று கம்பெனியினர் கூறுவதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழிலாளர் நலன் கருதி செயற்படாத கம்பெனிகளின் அடக்குமுறைகளை தடுத்து நிறுத்த சகலரும் ஒன்றுபட வேண்டும் என்று மத்திய மாகாண சபை உறுப்பினர் சதாசிவம் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. தொடர்ச்சியாக வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். பாதிக்கப்பட்ட மக்களின் நாடி துடிப்பை அறிந்து செயல்படுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து நம்பகரமான மற்றும் சுயாதீன விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் எவ்வாறான பொறிமுறை கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்பதில் இதுவரை தெளிவற்ற தன்மையே காணப்பட்டு வருகின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பாதிக்கப்பட்ட மக்களின் யோசனைகள் நிராகரிப்பு, நல்லிணக்க செயலணி கவலை என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஆக்க அமைப்பு மற்றும் அதிகாரங்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களால் முன்னெடுக்கப்பட்ட யோசனைகள் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகம் பற்றிய சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை என்று நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனை செயலணி தெரிவித்துள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். மஹிந்தவின் பயில்களும் மைத்ரியின் ரகசியங்களும் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய அரசாங்கத்தை கவிழ்க்கப் போவதாக கூறுவோர் புதிய கட்சியை அமைக்கட்டும் பார்ப்போம். இதுவரை வெளியிடாத பல ரகசிய தகவல்களை வெளியிட்டு இந்த குழுவினரை நிரந்தரமாகவே வீதிகளில் அலையவிடும் நிலையை உருவாக்குவேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எச்சரித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரி தினக்குரலை தொடர்ந்து சுடரொளி மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, தமிழருக்கு நீதி கோரி மாபெரும் நடைப்பயணம், கிளிநொச்சியில் அணிதிரண்டனர் உறவுகள், ஐநா அலுவலகத்தில் மகஜரும் கையளிப்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயக பகுதிகளை பௌத்தமயப்படுத்தும் அரசு மற்றும் இராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சர்வதேச போர்க்குற்ற விசாரணை கோரியும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் ஐநாவை நோக்கிய நீதிக்கான நடைப்பயணம் நேற்று கிளிநொச்சி ஆணையிரவு உமையாள்புரத்தில் இருந்து கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள ஐநா அலுவலகம் வரை நடைபெற்றது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி.
அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். அக்கினி பரீட்சையில் மஹிந்த என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோல்வியடைந்த பின்னர் பொது எதிரணி அமைத்த மஹிந்த ஆதரவு எம்பிக்கள் ரணில் மைத்ரி தலைமையிலான தேசிய அரசுடன் முரண்பட ஆரம்பித்து தற்போது தனிக்கட்சி அமைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். செப்டம்பர் 4 குருநாகலில் நடைபெறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது தேசிய மாநாட்டை புறக்கணிப்பதற்கும் இன்னும் பதவியில் உள்ள மஹிந்த ஆதரவு தொகுதி அமைப்பாளர்களும் மாவட்ட அமைப்பாளர்களும் பதவி துறப்பதற்கும் எடுக்கப்பட்ட முடிவின் மூலம் தனிக்கட்சிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது நேற்று முன்தினம் இரவு கொழும்பு பம்பிள்பிட்டியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவர் ஆயுத முனையில் கடத்தப்பட்ட சம்பவத்தை மையப்படுத்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் துணிக்கடை ஒன்றுக்கு உரிமையாளராக இருக்கும் இளம் பிரபல வர்த்தகர் ஒருவர் ஆயுத முனையில் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் கடன் பெற்றவர்களே அவரை கடத்திச் சென்றிருப்பதாக தற்போது சந்தேகிக்கப்படுவதாகவும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்தலாம். அண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் பலர் ஜனாதிபதியினால் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதியவர்கள் நியமனம் பெற்றுள்ளார்கள். அந்த வரிசையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உறவினர்களில் அமைப்பாளராக இருப்பவர்களும் வெகு விரைவில் அவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தியதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல், பதற்றத்தில் காசா முனை என்ற தலைப்பில் ஒரு சர்வதேச செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான காசா முனையில் இருந்து நேற்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளிகள் நேற்று ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதற்கு பதிலடியாக காசா நகரின் மீது இஸ்ரேல் நாட்டு போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்து வருகின்றன என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். சட்டசபைக்கு கருணாநிதி வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன், ஜெயலலிதா அழைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதி சட்டசபைக்கு வர வேண்டும், அவரது வருகையை நான் எதிர்பார்க்கின்றேன். 2006ஆம் ஆண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட போது தனியாளாக சட்டசபைக்கு வந்து தான் பேசியதைப் போல இடைநீக்கம் செய்யப்படாத திமுக உறுப்பினர் கருணாநிதி உள்ளிட்ட 10 எம்பிக்கள் இன்று பங்கேற்று பேசாதது ஏன் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா கேள்வி எழுப்பியுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. செய்திகளை தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்தலாம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரும் இணைந்து உருவாக்கியிருக்கும் நல்லாட்சி அரசாங்கம் வெளியில் இருந்து பார்ப்பதற்கு மிகவும் சுமூகமாக இயங்கிக் கொண்டிருப்பது போன்றும் இரு தலைவர்களுக்கும் இடையில் மிகச்சிறந்த நல்லுறவு ஒன்று கட்டியெழுப்பப்பட்டிருப்பது போன்றும் தோற்றமளிப்பினும் அவர்களுக்குள் உண்மையிலேயே நிறைய பூசல்கள் இருப்பது போன்றும் அவர்கள் மறைமுகமாக பல மோதல்களில் ஈடுபட்டிருப்பது போன்றும் சித்தரித்து ஒரு மேசையில் எதிரெதிராக அமர்ந்திருக்கும் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி இருவரும் முக அளவில் இன்முகமாக நல்லுறவை காட்டினும் மேசையின் உள்புறமாக அவர்களுடைய கால்கள் இரண்டும் மோதிக்கொண்டிருப்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். அண்மையில் ஜெர்மனியிலிருந்து இலங்கைக்கு வரவேண்டிய இலங்கைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விமானி குடிபோதையில் இருந்ததன் காரணமாக 15 மணி நேரம் தாமதமாகவே வந்து சேர்ந்தது. அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ள பத்திரிகையை பார்த்த ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் அவர்கள் இலங்கை வெளிவிவகார அமைச்சரிடம் தொலைபேசி மூலம் அழைத்து விபரத்தை கேட்கின்றார். அதற்கு அமைச்சர் மங்கள சமரவீர அதையெல்லாம் கணக்கெடுக்காம வந்து சேருங்க மிஸ்டர் பான் கி மூன் என்று அலட்சியமாக பதில் சொல்வது போன்று சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை.
ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.